ஒரு கிராம சபை கூட்டங்கள் நடத்துறாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பெரிய பெட்டி எடுத்துருந்தாங்க. நம்ம அப்பவே சிந்திச்சிருக்கிறோம், இது பெட்டி அரசாங்கம், பெட்டியை நடத்துறதுக்காக தான் போலியான ஒரு பெட்டி நம்ம பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க சிம்பாலிக்கா என்ன பண்ணிருக்காங்க? நாங்க பெட்டியை வைக்க போறோம், பெட்டியை நிரப்ப போறோம், பெட்டியை எடுத்து போயிட்டு நாங்க மட்டும் ரகசியமா பதுக்கிக்க போறோம், இப்படிதான் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சிந்திக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? ஒரு பெட்டிக்குள்ள போனதால நம்ம பிரச்சனை தீரும் போல அப்படின்னு நம்பி நம்ம எழுதி போட்டோம். அவர் என்ன சொன்னாரு? ஸ்ட்ராங்கா பூட்டிட்டோம், ஆட்டி காமிச்சாரு. கவனிச்சுக்கிறீங்களா? இப்ப நம்ம முதல்வர் தான் ஆட்டி காமிச்சாரு அந்த பூட்டை. இப்ப அந்த பூட்டை திறக்கணுமா இல்லையா? பூட்டுக்கான சாவி இருக்கணுமா இல்லையா? அது யாராவது நம்ம கேட்டுருக்கோமா? கேட்டாலும் என்ன சொல்றாங்க? சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டு தொலைஞ்சு போச்சு, கடைசியா என்ன தொலைஞ்சு போச்சு? பெட்டியே தொலைஞ்சு போச்சு. ஏன்னா அவர்களுடைய வரலாறு அப்படி. இந்த ரகசியம் பார்த்தா நீட்டை ஒழிச்சிருவான், நீட்டை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி மிக முக்கிய வாக்குறுதியோடு கொடுத்தாங்க. நீட்டுன்னா என்னன்னு தெரியுமா நம்முடைய முதல்வருக்கு? அந்த நீட்ல என்ன விஷயம் நடக்குதுன்னு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஆனா அந்த நீட்டெல்லாம் என்னன்னு தெரியல. நீட் ரகசியத்தை எப்படி ஒழிச்சிங்களா, எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்டா அது ரகசியம். நீட் ரகசியத்தை ஒழிக்கிறது ரகசியம் தானா? அதை சொல்லவே மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு உண்டான விட கிடைக்கவே இல்லை. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரியான அவலங்கள் இருந்து நம்ம வெளிப்படணும்னா நம்ம சிந்திக்கணும். ஆனா நீட் வந்தாலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் என்ன பண்ணாரு? போன முறை அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மருத்துவ கனவு நிறைவேற்றணுன்றதுக்காக 7% ரிசர்வேஷனா கொண்டு வந்தாரு. நம்ம ஊர்ல இருந்து எத்தனை குழந்தை இப்ப அரசாங்க பள்ளியில படிச்சிருந்தாலும் அந்த டாக்டரா இருக்காங்க. அவர்களுடைய கனவு எப்படி நிறைவேறி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதை தயாரிப்பான ஒரு அமைச்சர் இருக்காரு. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அவர் சொன்னாரு, நீட் வாங்கும்போது அவங்க குழந்தை கேட்டுச்சான், என்னப்பா நீட் வந்துச்சு, என்னெல்லாம் இந்த நீட்டை பாஸ் பண்ண முடியாது, எனக்கு எப்படி டாக்டர் ஆகும், என்ன ஆக்க போறீங்க, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்குது. ஏமா நான் எவ்வளவு பெரிய அமைச்சரு, நான் என்ன பண்ண போறேன், என்னால ஒரு சீட் வாங்கி தர முடியாதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ படின்னு சொன்னாரா. நல்ல வேலை அவரு பயாலஜி படிக்க சொன்னாரா, காமர்ஸ் படிக்க சொன்னாரான்னு தெரியல. அந்த குழந்தையோ நம்பி படிச்சிருக்கு. நீட்டோட அடிப்படை கான்செப்ட் என்னன்னா, அடிப்படை விதி என்னன்னா, குறைஞ்சபட்ச மார்க் 200க்கு 100 சில்லற, ஒரு